ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் பற்றியான டீடைல்ஸ் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு டிசம்பர் 22க்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோடைய ப்ரொசீஜர் என்ன, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் அப்ளை பண்ணலாம், ஸோ இது ஏன் கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபுல்லாக வீடியோ பார்க்க போறோம். ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யறாங்கன்னா இந்த எல்ஐசி வந்துட்டு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ டீடைல்ஸாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. இதுல எஜுகேஷனல் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இந்த எல்ஐசி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்ககிட்ட நம்ம நிறைய பாலிசிஸ் போடுவோம். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடைசியில பணப்பலன்கள் செய்யலாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த எல்ஐசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடந்த 2006 வந்துட்டு கோல்டன் ஜூப்ளி வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அதன் நினைவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20/10/2006 கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனுடைய நினைவா என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன்ல இருந்துட்டு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருக்கக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்துட்டு அவங்க படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தராங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க, 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங், மெடிக்கல், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஸோ இது என்ன படிச்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் தராங்க. இன்னும் ஸ்பெஷலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு லேடிஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி இதோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19வது வருஷத்தை அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. இதோடைய அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th வந்து முடிச்சிருந்து அந்த 10th வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலே இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் என்ன அவங்க ஒரு கிரிட்டீரியா கொடுத்துருக்குறாங்கன்னா 10th முடிச்சு இன்கேஸ் டிப்ளமோ ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 10th 60% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அவங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12th படித்த ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதோட அதே மாதிரி தான் 12th 60% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அவங்க எந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஓகே, அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஸோ இப்படி எதை சூஸ் பண்ணியிருந்தாலும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கக்கூடிய 2.5 லட்சத்துக்கும் குறைவாக சம்பாதிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு தராங்க. அவங்க பெற்றோர்கள் 2.5 லட்சத்துக்கும் கீழே சம்பாதிக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் தராங்க எல்ஐசி. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10th முடித்த பெண்கள், அவங்க வந்துட்டு இன்கேஸ் அவங்க டிப்ளமோ ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு கொடுக்குறாங்க. சேம் தான். 10th அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 2.5 lakhs அவங்களுடைய ஆண்டு வருமானம், அப்படி பெற்றோருடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ்க்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். மெடிக்கல் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ 12th முடிச்சுட்டு மெடிக்கல் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு படிப்பு முடியும் வரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் அப்படிங்கிறது தராங்க. ஆண்டுக்கு 40,000 ரூபாய் அப்படிங்கிறது தராங்க அவங்க படிப்பு முடிகிற வரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சேர்ந்துருக்காங்கன்னா ஆண்டுக்கு 30,000 அப்படிங்கிற மாதிரி படிப்பு முடிகிற வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 4 வருஷம் படிக்கிறாங்கன்னா 4 வருஷத்துக்கு 30,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பேராமெடிக்கல் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எது ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயர்லி 20,000 வந்து தராங்க முடிகிற வரைக்கும், அவங்க கோர்சஸ் முடிக்கிற வரைக்கும். இது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஸ்காலர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு வருடத்துக்கு 15,000 ரூபாய் அப்படின்ட்டாங்க. 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ 10th முடிச்சுட்டு அவங்க டிப்ளமோ வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி 2 வருஷத்துக்கு வந்துட்டு தராங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய அந்த ஸ்காலர்ஷிப் பணத்துடைய ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 40,000 ரூபாய், 30,000 ரூபாய், 20,000 ரூபாய், 15,000 ரூபாய். ஸோ இப்படின்னு அவங்க எடுத்துக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து, கோர்ஸை பொறுத்து அவங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய 2024-25 கல்வியாண்டில் ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. LICindia.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்.
லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22 அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நினைச்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, 12th முடிச்சுட்டு நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்காக ஸ்காலர்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து தராங்க. ஸோ இப்படி நிறைய ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய வந்துட்டு கொடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸ்கூல் சைட்லையும் சரி, காலேஜ் சைடு நிறைய ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு வந்து இது கட்டாயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்தேன். எல்ஐசி கொடுக்கக்கூடிய இந்த கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு போய் அப்ளை பண்ணுங்க. ஸோ இதை நான் சொல்ல வந்தேன். ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் துணுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய இன்ஸ்டா பேஜ் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.